ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மீல் ப்ரிப்ரேஷனில் என்னென்ன ப்ரீமிக்ஸ் பொடி ரெடி பண்ணி வைப்பேன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் பொடி, பருப்பு பொடி, இட்லி பொடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம்காக சாம்பார் பொடி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயை மீடியமாக சூடானதுக்கப்புறம் ஒரு பவுல் அளவுக்கு நான் வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். எங்களது வரமிளகா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களது காரம் கம்மியாக இருக்குன்னா இது கூடவே நீங்கள் ஒரு 5-6 வரமிளகா கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அது கூடவே 1.5 பவுல் அளவுக்கு நான் மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஃபுல்லாமே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மல்லி ஒரு 2 நிமிஷம் வறுபட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதே பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணி அது கூடவே வறுபட விட்டுறலாம். 2-3 நிமிஷம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினான முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கசகசா தான். கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் சாம்பார் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கசகசா ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் வறுபட்டுட்டு இருக்கும்போதே இதையும் ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையுமே வறுபட விட்டுறலாம். எல்லாமே நல்லா கலர் மாதிரி வறுபட்டு வந்திருக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வறுத்த பொருள் எல்லாமே நல்லா ஆறுறக்காக வேறொரு தட்டத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இது கூடவே நம்ம பெருங்காயமும் கருவேப்பிலையும் வறுத்து ஆட் பண்ணணும். நீங்கள் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணங்காட்டி இந்த மாதிரி கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அரைக்கும் போது நல்லா ஃபைனாக பெருங்காயம் அரைஞ்சி வரும். கருவேப்பிலையும் கடாயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பொறுன்னு ஆயிரும். அதையும் அதே தட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுறக்காக வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபைனாக ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாம்பார் சாதம் பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்னிங் டைமில் ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். அதே சமயம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். சாம்பார் சாதம் ரெசிபி நான் ஆல்ரெடி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிட்டு தட்டில் மாற்றி வச்சிடலாம் நல்லா ஆறுறக்காக. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப் டு 1 மந்த் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னர்லையோ கிளாஸ் ஜார்ஸ்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சாம்பார் சாதம் செய்யும்போது, டிஃபன் சாம்பார் செய்யும் போதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கிச்சனில் பிளான்ட் செட் பண்ணி வைக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மணி பிளான்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பருப்பு பொடி தான் ரெடி பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதம் கூட வச்சு சாப்பிடும் போதெல்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 3/4 பவுல் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 3/4 பவுல் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 3/4 பவுல் அளவுக்கு சிறுபருப்பு அல்லது பாசிப்பருப்பு எது வேணாலும் சொல்லலாம், அது எடுத்திருக்கேன். 3/4 பவுல் அளவுக்கு தோல் உரிச்ச பூண்டு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10-12 வரமிளகா, ஒரு பவுல் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு 25 கிராம் அளவுக்கு பெருங்காயம் எடுத்திருக்கேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடாய் மீடியமாக சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தீயை மட்டும் அதிகமாகவே வைக்காதீங்க. ஒரே மாதிரி நம்மளுக்கு வறுபட்டே கிடைக்காது. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்குமே அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்து கொடுங்க. அப்போ தான் ஒரே மாதிரி நம்மளுக்கு வறுபட்டு கிடைக்கும். எல்லா பருப்புமே இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் 3 பருப்பையுமே நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா சீக்கிரமே நம்மளுக்கு வறுபட்டு வந்துடும். மற்ற 2 பருப்பு வகைகள் பார்த்திங்கன்னா 4-5 நிமிஷம் வறுபடுதுன்னா, பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா 2-3 நிமிஷத்துலேயே நல்லா நம்மளுக்கு வறுபட்டு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பருப்பு பொடியில் பிடிக்காதுன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரகம் சீக்கிரமே நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துடும். சீரகம் அந்தளவுக்கு டைம் எடுத்துக்காது.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வரமிளகாய். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சிடலாம். கருவேப்பிலையும் அதே மாதிரி கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொறுன்னு ஆனதுக்கப்புறம் வந்துட்டு வறுத்தெடுத்து வந்து வச்சிடலாம். நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே வந்துட்டு ட்ரையாக தான் வந்து வறுத்தெடுத்து வச்சுருப்போம். இதுக்கு வந்து ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டும் நல்லா வந்து நம்மளுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். பெருங்காயத்தை மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடலை எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து செவந்து வர வரைக்கும் வந்து வறுத்தெடுத்து வந்து ஆற வச்சிடலாம். இந்த பருப்பு பொடி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சாப்பாடு கூட வச்சு சாப்பிடவும் ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பருப்பு பொடிக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நான் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். நல்லா வந்துட்டு இடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பருப்பு பொடிக்கு தேவையான வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு பொடி சாதம் எப்படி ரெடி பண்ணணும்னா, நம்ம ஒரு கடாயில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பு பொடியும் ஆட் பண்ணிவிட்டு சாதம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பரான பருப்பு பொடி சாதம் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னர்லையோ கிளாஸ் ஜார்ஸ்லையோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மதிய டைமில் வந்துட்டு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் ஒருத்தருக்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணுறதுனா என்னடா சமையல் செய்கிறதுன்னு தோணும். அந்த மாதிரி டைம்லலாம் சூடான சாதம் கூட நெய்யும் இந்த பருப்பு பொடியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இட்லி பொடி தான். இது ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு வந்துட்டு பிரச்சனையே இருக்காது. நான் ஒரு பவுல் அளவுக்கு வந்துட்டு சோளம் எடுத்திருக்கேன். சோளம் வந்து இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வறுபடை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடும். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே பவுலில் வந்துட்டு ஒரு பவுல் அளவுக்கு வந்துட்டு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதுவுமே இந்த அளவுக்கு வந்துட்டு பொரிஞ்ச வர வரைக்கும் வந்துட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. என்னதான் சட்னி சாம்பார்னு ரெடி பண்ணாலுமே நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி இல்லாமல் வந்து சாப்பிட மாட்டாங்க. இட்லி பொடியை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வடை கூட தட்டு சாப்பிடுவாங்க. அது ஒரு டேஸ்ட் வந்து ரொம்பவே தனியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு வந்துட்டு பொட்டுக்கடலை, உளுந்தம்பருப்பு ரெண்டையுமே வந்துட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வந்து வறுத்தெடுத்துக்கலாம். எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக தான் நான் வந்து வறுத்தெடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி செவந்து வர வரைக்கும் வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரே பவுலில் தான் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பவுல் அல்லது டம்ளர் எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு, கொள்ளு எல்லாமே தனித்தனியாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வந்து வறுத்தெடுத்து ஆற வச்சிடலாம். இட்லி பொடி வந்து சூடான சாதம் கூட வச்சு சாப்பிடுவோம். டேஸ்ட் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இட்லி பொடி பார்த்திங்கன்னா அப் டு 3 months வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எதுவுமே வந்து ஆகாது. எல்லாமே வந்துட்டு நான் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருந்தேன். எள்ளு மட்டும் பார்த்தீங்கன்னா அரை பவுல் வந்து எடுத்திருந்தேன். நீங்கள் ஒரு பவுல் கூட எடுத்துக்கலாம். எல்லாமே டேஸ்ட் வைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து எடுத்து ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு குருமிளகு 3யுமே ஒட்டுக்க ஆட் பண்ணிவிட்டு வறுத்து வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் நல்லா வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2-3 வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். பெருங்காயம் ஒரு 25 கிராம் அளவுக்கு பொரித்து வந்து எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையுமே வந்துட்டு நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, அதையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து ஆற வச்சிடலாம். நல்லா வந்துட்டு ஃபைன் பவுடராக இட்லி பொடியை வந்து அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெய் கூட இட்லி பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி கூட, தோசை கூட, மில்லட் தோசை கூட வச்சு சாப்பிட காம்பினேஷன் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ரீமிக்ஸ் பொடி வேணும்னாலும் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிங்க. நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னர்லையோ கிளாஸ் ஜார்ஸ்லையோ வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க.
பாய். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.